காலையில் பசங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுன்னு ரொம்ப யோசித்து ஒவ்வொரு நாள் விதவிதமாக சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கிற அம்மாங்களுக்காக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குருணை மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை அளந்து எடுத்தோன்னா எனக்கு ஒரு கப் கிடச்சிதுங்க. ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி குருணைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். 2 கேரட் தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 4 பல் பூண்டும் இதில் சேர்த்துடலாங்க. ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 4லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி வெந்து வந்துருச்சு. ஒரு கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதை தனியாக கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் கலந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்து கொடுக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.